கலர் தானே? பாப்பாக்கு கொஞ்சம் பவுடர். ஓகே. தங்க குட்டி சூப்பரா இருக்க. என்ன செல்லம், ஏன் அம்மாவை அப்படி பாக்குற? டெய்லியும் காலையில என்ன அம்மா குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு விடணும்னு நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? என் ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சுமா. இனிமே தினமும் நான் தான் உன்னை குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி விடுவேன், சரியா? தேங்க்ஸ் துர்காமா. அம்மாக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது, ஓகேயா? அப்ப இங்க வாங்க. பொட்டு குட்டி போலாமா? வா. நீங்களும் சாப்பிடுங்க. ஏய், சாப்பிடுறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ரொம்ப தான். சிஸ்டர் மாறி மாறியே நல்லா சமைச்சிருக்கிறான். கோவம் வந்துருச்சு. சுமாரா தான் இருக்குது சாப்பாடு. சூர்யா, அப்படியே மாறி சமையல் மாதிரியே இல்ல? ஆமா அத்தை, எல்லா ஐட்டமும் அப்படியே மாறி சமைச்ச மாதிரியே இருக்கு. துர்காமா, உங்க சமையல் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் டா செல்லம். மிச்சம் வைக்காம எல்லாமே சாப்பிடணும். ஃபுல்லா சாப்பிடுறேன். பெரிய மனுஷி சர்டிபிகேட் கொடுத்துட்டா. அது மாப்பிளையோட குழந்தை, சர்டிபிகேட் கொடுக்கலாம் இல்லையாடா மாப்பிள? அத்தை, காலையில போட்டு கொடுத்த காஃபி, இப்ப செஞ்சிருக்க சமையல் எல்லாமே அப்படியே மாறி செஞ்ச மாதிரியே இருக்கு. ஆமா சூரிய மாமா, நல்லா சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் வைக்கட்டா? வேணாம் வேணாம், போதும். அத்தை, மாறிக்கிட்ட இருந்து இவ நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கா. இவ எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அது அப்புறமா கண்டுபிடிக்கலாம். இப்ப முதல்ல சாப்பிடுங்க. என்னத்தை புதுசா கண்டுபிடிக்க போறா? மாதாஜி, அந்த கூட்டு இருக்கு பாருங்க. துர்கா உருவத்துல இருக்கிறது மாறிதானு தெரியாம மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருக்கிறா சிஸ்டர். ஒழுங்கா வாயை முடிக்கிட்டு சாப்பிடு. வாயை முடிக்கிட்டு எப்படி சாப்பிடுறது சிஸ்டர்? தெரியாம. இவளுக்குள்ள ஏதோ சீக்ரெட் இருக்கு. அதை வச்சுதான் இவ என்னை ஏமாத்திட்டு இருக்கா. அது என்னன்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு. என்ன யோசனை? இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துமா? வேணாம் வேணாம், போதும். சூர்யா, துர்கா இப்ப உன்னோட மனைவி. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசாம சாப்பிடுப்பா. சும்மா சொல்லப்படாது. ஊத்துங்க ஊத்துங்க. தேவிமா, நல்லா சாப்பிடணும். இந்தாங்கம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாமி. அர்ச்சனா யார் பேருக்கு? சூர்யா துர்கா, புதுசா கல்யாணமான ஜோடிக்கு. ரொம்ப சந்தோஷம். லேசா பண்ணிடுவோம். கொடுங்க. சூர்யா துர்கா நாமதேயஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். அம்மா தாயி, துர்காவையும் நான் என் பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன். எவ்வளவோ குழப்பங்களுக்கு நடுவுல சூர்யா விருப்பம் இல்லாம துர்கா கழுத்துல தாலி கட்டி இருக்கான். மாறி விஷயத்துல எப்படி சூர்யா மனசு மாறி அவளை மனைவியா ஏத்துக்கிட்டானோ, அதே மாதிரி துர்கா விஷயத்திலயும் சூர்யா மனசு மாறி அவளை மனைவியா ஏத்துக்கணும். அம்மா தாயே, சூரிய மாமா துர்கா மேல ரொம்ப கோவமா இருக்காரு. துர்கா குழந்தை தேவிக்காக தான் பொய் சத்தியம் செஞ்சு சூரிய மாமாவை கழுத்துல தாலி கட்ட வச்சிருக்கா.
அது தப்புதான். ஆனா நல்ல காரியத்துக்கு பொய் சொல்றது தப்பில்லையே. சூரிய மாமா மனசு மாறணும். மாரியும் சூரிய மாமாவும் எப்படி சந்தோஷமா இருந்தாங்களோ அதே மாதிரி துர்காவும் சூரிய மாமாவும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான் மனசு வைக்கணும் தாயே. துர்கா அஷ்டோத்த சதநாமாவளி சமாப்தம். அம்மா, நீங்க அர்ச்சனைக்கு கொடுத்த தேங்காய் அழுகி இருக்குமா? புதுசா கல்யாணமான தம்பதிக்கு அர்ச்சனை பண்ண சொன்னீங்க. அவங்க தொடங்குற வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்கு. அதுக்கு என்ன பரிகாரம்னு பார்த்து பண்ணுங்கம்மா. சரிங்க சாமி. நல்லது. இப்ப என்ன பெரியமா பண்றது? ஏற்கனவே சூரிய மாமா கட்டாயத்தின் பேர்ல துர்கா கழுத்துல தாலி கட்டிருக்காரு. இப்போ ஐயர் வேற அவங்க வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல ஹாசினி. இந்த கோவில்ல சித்தர் சாமி இருப்பாரு. அவரை பார்த்து இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்கலாம் வா. அம்மா இந்தாங்கம்மா, முதல்ல பரிகாரத்தை பண்ணுங்க. சரிங்க சாமி. வாங்க. வாங்க.